தனியா அதே இடத்தில் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கத்தான் போகிறார். என்னன்னா 6ஆம் இடத்தில் 2 அசுப கிரகங்களின் சேர்க்கை. அப்போ நம்மளுடைய நோய் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும், எதிரி, கடன், வம்பு, வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், ஏதாவது ஒரு சின்ன குழப்பம், ஒரு யூ டர்ன், பாதை மாறிய பயணம் அப்படிங்கிறது எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் செய்யக்கூடிய செலவாகவும் விரயமாகவும் வருகிறது. இப்போ துலாத்துக்கு 7ஆம் வீடு மேஷம். மேஷத்தை நீங்கள் லக்னமாக பார்த்தால் லக்னாதிபதி லக்னத்திற்கு விரயம், பாவகாதிபதி பாவகத்திற்கு 12ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல்நிலை, சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் தான் அவரை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். சார், நான் கணக்கில் ரொம்ப மார்க்கு கம்மி சார் அப்படின்லாம் சொல்லாமல், நீங்கள் இந்த விஷயத்தை கணக்கிட முடியும். நமக்கு இது தேவையில்லாத டென்ஷன், இது ஓவர் கமிட்மெண்ட், இது ஓவர் ரிஸ்க்கு அப்படின்னு பக்காவாக கேல்குலேட் பண்ணி நீங்களும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் சேர்ந்து அனுகூலமாக பயணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. கோச்சாரத்தில் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் மீனராசி மண்டலத்துக்குள் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நுழைய போகிறது. மே மாதம் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் மீனராசி மண்டலத்தில், அதுவும் சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்துடன் சேரப்போகிறது. முறையே முதல்ல குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, சேட்டனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, பிறகு புதனுடைய நட்சத்திரம் ரேவதி. இந்த நட்சத்திரங்களை கடக்க போகிறது. இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு 2 அசுப கிரகங்களின் சேர்க்கை, அதாவது நாம் எதிர்பார்க்க கூடாத ஒரு சேர்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த சேர்க்கையானது நிறைய பேரை தாக்க போகிறது, சில பேரை தூக்க போகிறது. இப்போ இது யாரை எப்படி தாக்க போகிறது, யாரை எப்படி தூக்க போகிறது? அதாவது எல்லாமே இனிப்பாகவே கொடுக்க முடியாது. சில நேரத்தில் கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் துவர்ப்பு, இதையெல்லாம் இந்த கூட்டணி எல்லா ராசிகளுக்கும் கொடுக்க போகிறது. எனவே நாம் எங்க கவனமாக இருக்கணும், நாம் எவ்வாறு நெகட்டிவாக தூண்டப்படுவோம், இதனால் என்ன பாதிப்பு நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நாம் நம்மை பத்திரப்படுத்தி கொள்ளலாம், உஷாராக இருக்கலாம். இந்த இடத்துக்குள்ள போனா ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா எப்படி நாம் அந்த இடத்தை அவாய்டு பண்ணி போய் விடுவோமோ, அதை போல் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய நபர்கள் எந்த விஷயத்தை எவ்வாறு அவாய்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வழக்கம் போல் தெளிவாகவும், கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும், கொஞ்சம் யதார்த்தமாகவும் உங்கள் ராசிக்கு என்ன அப்படிங்கிறதை இப்பொழுது விவரமாக காண்போம். துளாராசிக்கு இந்த பதிவை பற்றி சொல்வதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். துளாராசிக்கு இப்பொழுது குருவின் பார்வை இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு முன்னதாகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் கடைசி நிமிடத்தில் நாம் அதிலிருந்து வெளியே வந்து விடலாம். 6ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம். இந்த 6ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் பொதுவாகவே நல்ல பலன்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது தான் ஜோதிட விதி. குறிப்பாக நமக்கு நம்மளுடைய யோக காரகன் சேட்டன் 6ஆம் இடத்தில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். தனியாக அதே இடத்தில் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கத்தான் போகிறார். என்னன்னா 6ஆம் இடத்தில் 2 அசுப கிரகங்களின் சேர்க்கை. அப்போ நம்மளுடைய நோய் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும், எதிரி, கடன், வம்பு, வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், ஏதாவது ஒரு சின்ன குழப்பம், ஒரு யூ டர்ன், பாதை மாறிய பயணம் அப்படிங்கிறது எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிக்கும் பொழுது நாம் அந்த விஷயத்தை இழப்பது போல், பிரிவது போல், தோல்வி அடைவது போல்
நம் கையை மீறி போவது போல் நம் கையை விட்டு போவது போல் போகி திரும்பவும் செவ்வாய் ரேவதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டங்கள், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஏப்ரல் 25, 26 தேதிக்கு பிறகு அந்த விஷயங்கள் நமக்கு அனுகூலமாக வரும். இதில் என்னன்னா, இந்த கூட்டணி நம்மளுடைய 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்ப்பதனால் நமக்கு இது ஒரு விரயமாகவும் ஒரு செலவாகவும் இரவு நேரத்தில் நம்மை குழப்பக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். இதில் செவ்வாய்ங்கிறது இந்த இடத்துல நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது, நம்மளுடைய வார்த்தைகள் வாக்கை குறிகாட்டுகிறது. இது முதல்ல குருவின் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பயணங்கள் மூலமாக, பிறகு செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக, பிறகு புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு பாக்கியம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் செய்யக்கூடிய செலவாகவும் விரயமாகவும் வருகிறது. இப்போ துலாத்துக்கு 7ஆம் வீடு மேஷம். மேஷத்தை நீங்கள் லக்னமாக பார்த்தால் லக்னாதிபதி லக்னத்திற்கு விரயம், பாவகாதிபதி பாவகத்திற்கு 12ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல்நிலை, சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் தான் அவரை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களை எதிர்பார்த்துத்தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆஃபீஸில் ஏற்படக்கூடிய சில டென்ஷன்ஸும் ப்ரெஷர்ஸும் கூட அவருக்கு மைண்டு ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்தில் சின்ன சின்ன கோளாறுகள் வரும். இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம், வெளிநாட்டு தொடர்புக்கு உண்டான விஷயங்களில் நம்ம ஏதோ ஒன்று ஆக்கப்பூர்வமாக பண்ண போகிறோம், நல்லதாகத்தான் செய்ய போகிறோம், அதன் மூலம் அபிவிருத்தி வரப்போகிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிகப்படியான ரிஸ்க் எடுப்பார். அதிகப்படியாக, அதாவது இந்த அகலக்கால் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபடுவார். ஆனால் என்னென்னா, டச் விட்டு உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனால் உங்களால் நன்றாக கணிதம் செய்ய முடியும். சார் நான் கணக்கில் ரொம்ப மார்க்கு கம்மி சார் அப்படின்லாம் சொல்லாமல் நீங்கள் இந்த விஷயத்தை கணக்கிட முடியும். நமக்கு இது தேவையில்லாத டென்ஷன், இது ஓவர் கமிட்மெண்ட், இது ஓவர் ரிஸ்க்கு அப்படின்னு பக்காவாக கால்குலேட் பண்ணி நீங்களும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் சேர்ந்து அனுகூலமாக பயணிக்கலாம். இதை தவிர நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா, இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேரை நம்மளுடைய தொழிலில் நம்ம இம்ப்ளிமெண்ட் செய்வது, நிறைய மிஷினரி வாங்குவது, இடம் அபிவிருத்தி செய்வது, பில்டிங் கட்டுவது, இதெல்லாம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு. நிறைய நோய் வம்பு வழக்குக்கு ஏதாவது கொஞ்சம் ஆப்போசிட்டாக போனாலும் இறுதியில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு அது ஃபேவரபிளாகவும் வரும். ஏன்னா இது காலகட்டங்களில் உங்களுடைய பாக்யாதிபதி புதனுக்கு நீசம் அடைந்திருந்தாலும் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரனுக்கு கேந்திர பலமும் பிறகு சொந்த வீட்டில் ஆட்சி அடைவதும் நீசபங்க ராஜயோகமாக வருகிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே புரியும். துளாராசிக்காரர்களுக்கு முதல் தரமான ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் சனி சேர்க்கையில் உண்டு. கொஞ்சம் ஒரு சின்ன குழப்பம், ஒரு தடுமாற்றம், முடிவெடுப்பதில் கொஞ்சம் ஒரு அலைபாய வேண்டிய ஒரு சூழ்நிலை, லைஃப் பார்ட்னர் மூலமாக சில சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படும். ஆனால் நீங்கள் உங்களுடைய மைண்டை திடகாத்திரமாக, ஆரோக்கியமாக, நல்ல யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு இரவு நேரங்களில் உங்களை குழப்பிக் கொள்ளாமல் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. கண்டிப்பாக முதல் தரமான ராஜயோகத்தை துளாராசிக்காரர்கள் பெறுவார்கள். ஸோ இது காலகட்டங்களில் யார் துரோகி, யார் நம்மை ஏமாற்ற போகிறார், யார் நம்மை உபயோகித்து கொண்டு நம்மை தூக்கி போடுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனிங் மிஷின் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். யானை படுத்தாலும் குதிரை மட்டு அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். ஸோ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா,
பொதுவாகவே இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வதும், அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபாடு செய்வதும், எல்லா சிவன் கோயில்லையும் பைரவருடைய சன்னிதானம் உண்டு. ஸோ தேய்பிறை வளர்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமைகளில் அர்ச்சனை, அன்னதானம், அபிஷேகம், இல்லைன்னா இந்த முருகனுக்கு உங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள், ஜபங்கள் செய்வது, இதெல்லாம் தலைக்கு வரதை அப்படியே கேப்புடன், அதாவது தலைப்பாகையுடன் திருப்பி எடுத்து கொண்டு போய்விடும். நம்மை பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.